நாம் இந்த ஞாயிறு ஆராதனையில் இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமேன். ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்தில் கொடுத்துருக்க நல்ல வாக்கு தத்துவத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என்ன காரணத்தினால கேட்டிங்கன்னா, இந்த வாக்கு தத்துவத்தை பற்றி நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. எங்களுக்கு பாஸ்டர்ஸுங்களே சொன்னாங்க, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, நாங்கள் அந்த செய்தி கேட்டோம், உங்களுடைய வாக்கு தத்துவ செய்தி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்குதுன்னுட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உரியது. ஆமேன். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விலையை செய்கிற தேவனாலே ஆகும். ஆமேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் செஞ்சாதான். அதனால ஒரு காரியம் எனக்கு தெரியும், கர்த்தர் நம்முடைய சபைக்கு நான் மாசத்துக்கு வாக்கு தத்துவத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஒரு ஏதாவது ஒன்று பேசிடக்கூடாது, மக்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்கள் பேசுகிற வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு கேட்பேன். கண்டிப்பாக ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். ஆமேன். ஜெபம் என்பது நமக்கு விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம். ஜெபம் என்பது நமக்கு விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய இடம். விசுவாசம் பார்த்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். ஒரு குடத்தை எடுத்துன்னு போயிட்டு பம்பில் வைக்கிறீங்க, லொக்கு 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 லொக்குன்னு அடிக்கிறீங்க, தண்ணி ரொம்பிச்சு குடத்தில். அந்த தண்ணி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவீங்க? எடுத்துன்னு வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் ஊற்றணும். ஊற்றுனாதான் நீங்கள் செஞ்ச வேலைக்கு பலன். நீங்கள் வெறும் குடத்தை வச்சு தண்ணியை அடிச்சுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அது பிரயோஜனமே கிடையாது. ஜபம்ன்றது என்னன்னா, நீங்கள் குடத்தை வச்சு தண்ணி அடிக்கிற மாதிரி ஜபத்தில் உட்காரும் போது உங்கள் மேலே தேவனுடைய பிரசன்னம் நிரம்புகிறது, தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறது, எல்லாமே நடக்கும் ஜபத்தில். நீங்கள் ஜபத்தில் பேசும்பொழுது அந்த குடம் நிரம்புகிற மாதிரி. ஆனால் ஜபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட நிறைய காரியங்கள் பேசுவார், நாம் பேசுவோம், தேவன் நம்மக்கிட்ட பேசுவார். ஆனால் அதோடு அது நிற்கக்கூடாது. அந்த தண்ணி எங்கே வரணும்? எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாத்திரத்திலலாம் நிரப்பணுமோ அந்தந்த பாத்திரத்தை நிரப்புறதுக்கு அந்த தண்ணி வர வேண்டும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் தான், ஜபத்தில் விசுவாசம் இருந்தால் தான் அந்த தண்ணி வந்து இங்கே வந்து சேரும். விசுவாசத்தின் மூலமாக நிறைய பேர் வந்து குடத்தை அடிக்கிறாங்க, எடுத்துன்னு வந்து ஊற்றுறது கிடையாது, அங்கேயே வச்சு அடிச்சுட்டு இருக்குது வருஷக்கணக்காக. அப்புறம் வீட்டில் எந்த பாத்திரம் காலியாகுதோ அந்த பாத்திரம் காலியாகுது, எடுத்துன்னு வந்து ஊற்றுங்க. ஆமேன். விசுவாசத்தில் பேச வேண்டும். எப்பவுமே நம்ம ஜபத்தில் என்னெல்லாம் ஜபிக்கிறோமோ அதையெல்லாம் விசுவாசமாக பேச வேண்டும், அறிக்கை பண்ணணும். நம்ம எதையெல்லாம் ஜபிச்சு இருக்கிறோம், நான் இதை ஜபம் பண்ணியிருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட இதை கேட்டிருக்கிறேன், ஆண்டவர் இதை தான் எனக்கு செய்வார், இதை கொடுப்பார், நான் இப்படி இருப்பேன், எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசத்தில் பேசும்பொழுது தான் நீங்கள் குடத்தை வச்சு அடித்த தண்ணி எங்கே வந்து சேருது? உங்கள் வீட்டுக்கு வந்து சேருது. அப்படி பேசலைன்னா அந்த தண்ணி எங்கே தான் இருக்குது? அங்கேயே தான் இருக்குது. நிறைய பேருக்கு தண்ணி வரல, வீட்டில் குழா திறந்தா தண்ணி வரமாட்டேங்குது, டேங்க்கு காலி ஆகுது. காரணம் என்ன? அடித்தம் பாஸ்டர், 10 குடம் அடித்தம் பாஸ்டர், அரை மணி நேரம் அடித்தம் பாஸ்டர், தண்ணி குழா திறந்தா தண்ணி வரல பாஸ்டர். தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றலமா? நீங்கள் எடுத்துன்னு வந்து ஊற்ற கற்றுக்கங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்துக்கு வாக்கு தத்துவம் கொடுத்துக்கிறார். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் போது இந்த வருஷத்தில் தருவேன் சொல்லியிருக்கிறாரு. விசுவாசிங்க. ரெட்டிப்பான நன்மை குறித்து பேசும்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இது வரைக்கும் பெறாமல் இருக்கிறீர்களோ அதையெல்லாம் பெறுவீர்கள், எதையெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் திரும்பவும் பெறுவீர்கள். அல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, 2 மடங்கு. அதாவது பார்வோனுக்கு தேவன் சொப்பனத்தை 2 முறை கொடுத்தாரு. ஏன் 2 முறை கொடுத்தாருன்னா சீக்கிரத்தில் நடக்க போகிறது. ஏன் 2 முறை கொடுத்தாரு? சீக்கிரத்தில். ரெட்டிப்புன்றது இந்த வருஷத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக அதிக நன்மைகள் கிடைக்கும். ஆமேன். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதை குறித்து நான் அநேக காரியம் பேசினேன். தொடர்ந்து இந்த நாளில் இந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு வேதத்தில் இருக்க ஒரு பெண் அக்சாலை குறித்து பார்க்க போகிறோம். அக்சால். அக்சால் என்றால் கணுக்கால் என்று அர்த்தம். அக்சால் யாருடைய மகள் அப்படின்னா காலேப். காலேப்பை குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம் பைபிளில். காலேப் பார்த்தீங்கன்னா தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். காலேப் யார் சாட்சி கொடுத்த மனுஷன்?
தேவன் சாட்சி கொடுக்கிறாருங்க. இஸ்ரவேல் கோத்திரங்களை கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேல ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த 20 லட்சத்துக்கு மேல இருக்கிற ஜனங்கள்ல கவனிங்க, தேவன் ஒரு சிலரை குறித்து சாட்சி கொடுத்தார். அதுல மோசையெல்லாம் கொஞ்சம் அவங்களாம் தேவனோடு கூட இருக்கிற ஆட்கள், அவங்களாம் வேற லெவல். அவங்கள குறித்து சாட்சி கொடுத்தது வேற விதம். ஆனா காலேபை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசம் கொடுப்பேன்னாரு, கொண்டு வந்துட்டார் கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஒரு ஆற்றை கடக்கணும். ஆற்றை கடந்தாங்கன்னா எங்கே போக போகிறாங்க? கானான் தேசத்துக்கு போக போகிறாங்க. ஒரு நடுவில் ஒரே ஒரு ஆறு தான் இருக்குது, யோர்தான் நதி. அந்த நதியை கடந்தாங்கன்னா இப்போ கானான் தேசத்துக்கு போக போகிறாங்க. எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க ஜனங்க, நம்ம 12 கோத்திரத்துக்கு 12 பேரை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு வேவு பார்க்க அனுப்பணும். எதுக்கு வேவு பார்க்க அனுப்பணும்? ரோடுங்கெல்லாம் எப்படி இருக்குது, எங்கெங்கெல்லாம் ரோடு போகுது, ரூட் எப்படி போகுது, எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்ட்டு ஒரு வேவு பார்த்துன்னு வந்துட்டாங்கன்னா நம்ம யுத்தம் பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணலாம், கரெக்டாக போய் நம்ம ஜெயிக்கலாம். அதனால் வேவு பார்க்க அனுப்பணும்னு சொல்லிட்டு 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. இந்த 12 பேர் போய் அந்த ஊரை சுற்றி பார்த்தாங்க, வேவு பார்த்தாங்க. அப்படி வேவு பார்க்கும்போது அங்கே ஒரு வேசி, ராகாப் என்கிற வேசியை சந்திக்கிறாங்க. ஆனால் இதை கேள்விப்பட்ட ராஜா அந்த வேவு பார்க்க வந்தவங்களெல்லாம் பிடிக்கணும்னு வரும்போது அந்த வேசி என்ன பண்ணுறா, சாரி இவங்க வேவு பார்க்க போனாங்க, வந்துட்டாங்க, 12 பேரும் வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு என்ன நடக்குது, அந்த ராகப்பை சந்திக்கிறதுல உண்மைதான். அந்த நூலெல்லாம் கட்டிட்டு சொல்லிட்டு வருவாங்க, நீங்கள் சிகப்பு நூலை கட்டணும், அது இதெல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த யோர்தான் நதிக்கு இவங்க கடந்து போய் வேவு பார்த்துட்டாங்க 12 பேர். வேவு பார்த்துட்டு வரும்போது அந்த ஊரில் ஒரே ஒரு திராட்சை குலையை எடுப்பாங்க. எத்தனை திராட்சை குலை? ஒரே ஒரு திராட்சை குலையை எடுத்து, அது எப்படி இருக்கும், நம்ம கடையில் ஒரு திராட்சை குலை வாங்கினா எப்படி இருக்கும்? ஒரு கையில் வாங்குவோமா இல்லை 2 கையில் வாங்குவோமா? இப்போதைக்கெல்லாம் ஒரு கைக்குள்ளவே சின்னதாக வந்துடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. திராட்சை பழம் சைஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, எல்லாம் ஹைப்ரிட் ஆயிடுச்சு. இப்போல்லாம் உள்ள விதையே கிடையாது. அதனால் ஹைப்ரிட் திராட்சை பழங்கள்லாம் வந்துச்சு. ஒரு குலைன்றது ஒரு கையில் தான் பிடிப்போம். ஆனால் தேவன் கொடுக்குற அந்த தேசத்தில் திராட்சை குலை, ஒரே ஒரு திராட்சை குலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். ஒரே ஒரு திராட்சை குலையை எத்தனை பேர் தூக்குனாங்க? 2 பேர். நடுவில் ஒரு தடி சொருவி, அந்த திராட்சை குலைக்கு நடுவில் ஒரு தடியை சொருவி, அந்த தடியை ஒருத்தர் ஒரு தோல்லையோ இன்னொருத்தர் போனால் இன்னொரு தோல்லையோ வச்சு நடுவில் ஒரே ஒரு திராட்சை குலை தொங்குது. ஒரே ஒரு திராட்சை குலையில் எவ்வளவு பழங்கள்! கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேசம் அப்படி தான் இருக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்தாருன்னா பெருசாக கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு. ஒரே ஒரு திராட்சை குலையில் அவ்வளோ 2 பேர் தூக்கின்னு வராங்க. அவங்க வந்தாங்க, 12 பேர் வந்துட்டாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு. வேவு பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஜனங்க கேட்குறாங்க, நீங்கள் போனீங்களே இஸ்ரேல் தேசத்தை வேவு பார்த்தீங்களே, எப்படி அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்தீங்களே, எப்படி இருக்குது? ஜனங்க சொல்கிறாங்க, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், சந்தேகமே இல்லை. அதோட நிறுத்தல, தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனாலும் நாம் அங்கே போய் அந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாதே. அங்கே ராட்சதர்களை கண்டோம், ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தும் சொல்லி அந்த 12 பேரில் 10 பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. கவனிங்க, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பிடிக்கிறவங்க தான் ஜெயிப்பீங்க. மனுஷன் பேசுகிற வார்த்தை அது யாராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக வேணாலும் இருக்கலாம். வேத வசனத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஜெயிப்பீங்க, ஆனால் அவர் வார்த்தையை பிடிச்சிங்கன்னா தோத்துருவீங்க. இந்த 10 பேர் யார்? சாதாரண நாட்கள் கிடையாது. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் சிறந்தவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு கோத்திரத்தில் மோசே சொல்கிறாரு, 12 கோத்திரம் இருக்கிறீங்க, உங்கள் 12 கோத்திரத்தில் தி பெஸ்ட்டு யாருன்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ஒரு கோத்திரத்திலேயே சிறந்தவர் அப்படின்னா இவர் தான். அப்போ அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு கோத்திரம் 12 கோத்திரத்தில் 12 சிறந்தவர்கள் எடுத்தாங்க. அதில் சிறந்தவர்கள் தான் 10 பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தேன். கொடுப்பேன்னு சொல்லலை, கொடுத்தேன் அப்படின்வாரு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாம் போய் அதை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏன்னா அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். ஏனாக்கின் குமாரர் ராட்சதர்களை கண்டோம், நம்மை விட பலவான்கள், அவங்ககிட்ட ரதங்கள் இருக்குது, இருப்பு ரதங்கள் இருக்கிறது, அவங்கக்கிட்ட யுத்த ஆயுதங்கள்லாம் பெருசாக இருக்குது,
நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல இருந்தோம் 10 பேர். ஆனா ஒன்று தெரியுங்களா, அதில் 2 பேர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. நாம் எளிதாய் போய் அதை சுதந்தரிக்கலாம், ஜெயிக்கலாம். 2 பேர். அந்த 2 பேர் யார் தெரியுங்களா? ஒருத்தர் யோசுவா, மோசேக்கு அடுத்த தலைவராக வரப்போகிற யோசுவா. இன்னொருத்தர் யார் தெரியுமா? காலேப். இன்னொருத்தர் யார் தெரியுமா? காலேப். எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் சொல்றாரு, நாம் எளிதாய் அதை சுதந்தரிக்கலாம். திரும்பி இந்த 10 பேர் சொல்றாங்க, ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, முடியவே முடியாது, நிச்சயமா நம்ம சாவோம், அவர்களுக்கு இரையாவோம் அப்படின்னாங்க. ஆனா இவங்க சொன்னாங்க, இல்ல, நம்ம அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிடுச்சு, கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஜனங்கள்லாம் கல் எடுத்துக்கினாங்க இந்த 2 பேர் அடிக்கிறதுக்காக, சாகடிக்கிறதுக்காக. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சத்தியத்தை பேசுறவங்க மேல கல்லு தான் வரும். சொந்த பேச்சை பேசுறவனுக்கு, அனுபவம் பேசுறவனுக்குலாம் என்ன வரும்? கைதட்டு வரும். அனுபவம். நான் சில பேர் பாருங்க, பிரசங்கம் எடுத்தாங்கன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களே அதே அறவர் சொல்லி முடிச்சிடுவாங்க. பஸ் நம்பர் முதற்கொண்டு, சீட்டில் எந்த பக்கம் ஏறி உக்காந்தார் முதற்கொண்டு, எவ்வளோ நேரம் நின்னார், எவ்வளோ நேரம் உக்காந்தாரு, எந்த பின்னாடி பக்கம் ஏறினாரா, முன்னாடி பக்கம் இறங்கினாரா, எல்லாத்தையும் விலாவரியாக சொல்லியே அறவரை ஓட்டிடுவாங்க. நான் சொல்கிறேன், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் விடுதலை எப்படி வரும் தெரியுங்களா? சத்தியத்தை அறிய 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 அறிகிற சத்தியங்கள் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். அதனால தான் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யார் பேசினாலும் சரி, பைபிள் வசனத்தை எடுத்து பார்க்கணும். இன்னொன்று, எல்லாத்துக்கு மேலே ஒரு கிறிஸ்தவங்களுக்கு பேசிக்காக அடிப்படையாக ஒன்று தெரியணும். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, இயேசு ஏற்றுக்குனீங்க, நீங்கள் உங்களுக்கு பைபிளை பற்றி என்ன தெரியும் தெரியுங்களா? பைபிள் ஏன் பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது, அதுக்கு விளக்கம் தெரியணும். அது தெரியலன்னா உங்களால் சத்தியத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன் பழைய ஏற்பாடுன்னு இருக்குது, ஏன் புதிய ஏற்பாடுன்னு இருக்குது? ஒரே பைபிளை வச்சிருக்கலாம் இல்ல? ஏன் 2ஆ வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஒன்று நிழல், இன்னொன்று நிஜம். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டில் கவனிங்க, சொல்லப்பட்டது எல்லாம் யாரை பற்றி சொல்லப்பட்டுச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பலிகள்லாம் எடுங்க, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எல்லா பலிகளும் யாருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டுச்சு? இயேசுவுக்கு அடையாளமாக தான் சொல்லப்பட்டுச்சு. ஓய்வு நாள் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். பண்டிகைகள் யாருக்கு அடையாளம்? இயேசுவுக்கு அடையாளம். எல்லாமே இயேசுவுக்கு அடையாளமாக தான் சொல்லப்பட்டுச்சு பழைய ஏற்பாடு. அது நிழலாட்டமாக சொன்னதை இயேசு நிஜமாக வந்துட்டாரு. புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாடுன்றது பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடுன்றது புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டை தேவன் என்ன பண்ணார்னா கல்லுகளிலே எழுதி கொடுத்தன்றாரு. அவங்க கையில் நான் எப்படி எதில் எழுதி கொடுத்தேன்? கல்லுகளிலே எழுதி கொடுத்தேன். புதிய உடன்படிக்கையில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எதில் எழுதுவேன்னா கல்லில் எழுதி கொடுக்க மாட்டேன், அவனுடைய இருதயங்களிலே என் வார்த்தைகளை, கற்பனைகளை எழுதுவேன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் உள்ள எழுதிட்டாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் கல் இல்லை, இப்போ உள்ள. பழைய ஏற்பாட்டில் கல், இப்போ உள்ள. புரியுதுங்களா? கல்லில் வச்சு வெளில தான் பார்த்தாங்க, இப்போ உள்ள வந்துட்டார். ஆவியானவர் உள்ள வந்துட்டார். பழைய ஏற்பாட்டில் உள்ள வரமாட்டார், மேலே இருந்து வேலை செய்வார். அவங்களுக்கு கூட எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் மேலே இருந்து கூட இருந்து தான் வேலை செய்வார். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் பரிசுத்தவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ள பரிசுத்தவானவர் வந்துட்டார். இதுதான் புதிய உடன்படிக்கை. இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லது, நான் போவேனாகில் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். எவ்வளவு நாள் இருப்பாரு? என்றென்றைக்கும். அப்போ புதிய ஏற்பாடுனா என்னன்னு தெரியணும். அதே போல பழைய ஏற்பாடை நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது. பழைய ஏற்பாடை என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம்னா என்ன? அதாவது உபதேசத்தை இந்த 2 வகையில் பிரிக்கணும். டு, டிட் அல்லது டன். டு உபதேசம், டன் உபதேசம். டூனா செய்கிறது.
நான் இதை செஞ்சால் கடவுள் இதை எனக்கு செய்வார், நான் இதை செஞ்சால் கடவுள் எனக்கு இதை கொடுப்பார், நான் இதை செஞ்சால் கடவுள் எனக்கு இப்படி இருப்பார். இதுதான் இந்த உபதேசம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய உடன்படிக்கையில் வந்து இயேசு உனக்காக என்ன செஞ்சிருக்கிறார், அதன் அடிப்படையில் எனக்கு என்ன கிடைக்க போகிறது, அதை தான் பார்க்கணும். பழைய ஏற்பாடு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? நான் இன்னைக்கு இதை செஞ்சேன்னா கடவுள் எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் செய்வார். அதுதான் அவங்களுடைய தியாலஜி. புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாதுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுநாதர் எனக்காக வந்து சிலுவையில் அவர் எனக்காக செய்ய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதன் மூலம் எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் வந்து இன்னும் செய்யணும். பழைய ஏற்பாட்டில் செஞ்சால் தான் கிடைக்கும், புதிய ஏற்பாட்டில் செஞ்சால் கிடைக்க இல்லைங்க, செய்யறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். புதிய ஏற்பாடுன்றது அதுதான். நிறைய வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்டத்திட்டத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு நான் இது மாதிரி செஞ்சு மோசை மாதிரி மாற போறேன்னு சொல்லாதீங்க. இது மாதிரி செஞ்சு நான் எலியா போல மாற போறேன்னு சொல்லாதீங்க. நான் இது போல செஞ்சு எலிசா போல மாற போறேன்னு சொல்லாதீங்க. மோசையை விட, எலியா விட, சாலமோனை விட, ஆரோனை விட பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு அதை தான் சொன்னாரு. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிற பிசாசு சாத்தானை விட பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க மறந்து போக கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவங்க விலையேற பெற்றவர்கள் கீழ் நோக்கி போறாங்க. நான் மோசை போறேன், நீ மோசை விட பெரிய ஆளா வச்சிட்டார் உன்னை ஆண்டவர். தெரியுதுங்களா? மோசைக்குள்ள வந்த கடவுள் வாசம் பண்ணல, உனக்குள்ள கடவுள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மோசைக்கு இயேசு நாமம் கிடையாது, உங்களுக்கு இயேசுவின் நாமம் இருக்குது. மோசைக்கு சாத்தான் மேல அதிகாரம் கிடையாது, உங்களுக்கு சாத்தான் மேல, சகல அந்தகார வல்லமைகள் மேல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சும்மா நம்ம அந்த லெவலுக்கு இறங்கி போயிடக்கூடாது. மோசே போல, யோசுவா போல, சாலமோனை போல. நம்ம லெவல வேற. அதுதான் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கைன்றது விலையேற பெற்றது, விசேஷமானது. புதிய உடன்படிக்கையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். ஏசு அதுக்கு தான் சொன்னாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி, புதிய உடன்படிக்கை நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்க, நீங்க இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து பானம் பண்ணுங்க. எதுக்கு இந்த புதிய நம்ம அப்பம் சர்ச்சில் அப்பம் ரசம் கொடுக்குறோம்? நான் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறேன். நான் பழைய உடன்படிக்கையில் இருக்கிற எல்லாரை விட மேலானவன். ரோமரில் 11வது அதிகாரத்தில், இன்னும் எபிரேயரில் 11வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வரும். என்ன வரும் தெரியுங்களா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் நம்மை அல்லாமல் என்ன ஆகலையா? பூரணம் அடைய மாட்டாங்களாம். ஹலோ, நான் அதெல்லாம் எடுக்க போறேன் இந்த வருஷத்தில். நம்மை அல்லாமல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம் ஆனாலும் சரி, ஈசாக்கானாலும், யாக்கோபானாலும், மோசையானாலும், யோசுவானாலும் அவங்களாம் பெரியவங்க தான், நல்லவங்க தான், பெரிய பக்தர்கள் தான், விசுவாச வீரர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகவில்லை என்று, பூரணராக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம முக்கியமான ஆளாக வச்சிட்டார் ஆண்டவர். ஏன் நம்ம முக்கியமான ஆளு? நம்ம ஒன்று மோசை விட ரொம்ப பெரிய பரிசுத்தவனா? இல்லை. ஆபிரகாம் விட விசுவாசத்தில் ரொம்ப வீரரா? இல்லை. நம்ம எதில் வந்திருக்கணும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாக வந்திருக்கிறோம், அந்த கோட்டால வந்திருக்கிறோம். அதனால தான் நமக்கு இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா. எபிரேயர்ல தான் வரும் 11வது அதிகாரத்தில், நம்மை எல்லாமல் அவர்கள் பூரணராக்கப்படவில்லை. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த நாளில் நான் உங்க கூட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், அதை மறந்துவே போகக்கூடாது. நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம், அதை என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாது. சும்மா எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ சொல்லுவாங்க, நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அப்போ தான் ஆண்டவர் இதை செய்வார், அதை செய்வார். சும்மா எதையோ போட்டு குழப்பிக்காதீங்க. நல்ல நம்ம சபையில் காலை ஆராதனை நடக்குது, மாலை ஆராதனை நடக்குது, பைபிள் ஸ்டடி நடக்குது. எல்லாத்துலேயும் வந்து இதில் உட்காந்து இதுலேருந்து நல்ல சத்தியத்தை கேளுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசும் நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய கையின் பிரயாசம் நல்லா இருக்கும், உங்கள் ஊழியங்களும் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் எங்கெங்கேயோ போய் அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறாரு போட்டு, இல்லை பாஸ்டர் அவர் இப்படி சொன்னார், பாஸ்டர் அந்த ஊழியக்காரர் இப்படி சொல்கிறார், இந்த ஊழியக்காரர் அப்படி சொல்கிறாரு, குழப்பிக்காதீங்க. ஒருவேளை குழப்பம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, தப்பு கிடையாது. ஃபோன் பண்ணி பாருங்கள், ஃபோன் பிஸியாக இருந்தால் மெசேஜாவது அனுப்புங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ஏன்னா நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் நல்லது. ஆமேன். சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் காலேபை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். காலேபுடைய மகள் அக்சாலை பற்றி எடுத்திருக்கிறேன். அக்சால் காலேபுடைய பொண்ணு. இந்த காலேப் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் சாட்சி கொடுக்கிறார். இந்த காலேப் சொல்றார், அடிக்க கல் எடுத்துக்கினாங்க காலேப்பையும் யோசுவாவையும். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த 10 கோத்திரத்தில் யாரெல்லாம் நம்பலையோ, இஸ்ரேல் தேசத்தில் யாரெல்லாம் நம்பலையோ அவங்கெல்லாம் கானானுக்கு போக மாட்டாங்க. ஆனால் 2 பேர் போவாங்க. யார் 2 பேர் தெரியுமா? ஒன்று யோசுவா, இன்னொன்று சொல்றாரு வேறு ஆவியை உடைய. என்னது வேறு ஆவி? வேறு ஆவினா என்ன? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிற ஆவி. இன்னொன்று மனுஷனுடைய வார்த்தைகள் செயல்கள் மேலே அனுபவத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற ஆவி. அந்த 10 பேர் சொன்னது என்ன? அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. 10 பேர் சொல்றது என்ன? அவங்களுடைய நம்பிக்கை பேசுறாங்க. ஆனா இவங்க 2 பேர் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்றாங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் நிறைவேற்றுவார். அவங்க 2 பேர் கர்த்தருடைய வார்த்தையை விட அனுபவத்தை பெருசா பேசுறாங்க. ஆனா அனுபவத்தை நம்பணுங்க கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. 40 வருஷம் ஆச்சு, எல்லாரும் செத்தாங்க. அந்த 40 வருஷத்துல 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா ஆண்களும் செத்து மடிந்தார்கள். பாலைவனத்தில், வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். வெறும் 2-3 நாள்ல போக வேண்டிய கானானுக்கு 40 வருஷம் ஆகி ஆண்டவர் கொண்டு போகல, வனாந்தரத்திலே சுத்த வச்சாரு. என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? என்னை நம்பல, என் வார்த்தையை நம்பல, அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த வனாந்தரத்தில் சாகிற வரைக்கும் கானான் கிடையாது அவங்களுக்கு சொல்லிட்டாரு. 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி சுற்றி வராங்க, கானானுக்கு போகல. அதுக்கிடையில் இவங்களும் முயற்சி எடுத்தாங்க. நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்தினி, நம்ம ஒரு லீடர் ஏற்படுத்தி கானான் போவோம். ஆண்டவர் சொன்னார், போவாதீங்க, தோத்துருவீங்க, வெட்டுப்பட்டு சாவீங்கன்னாரு. மீறி போனாங்க, வெட்டுப்பட்டு செத்தாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாத்தையும். அதான் சொல்றான், வசனத்தை பிடிக்கணும். வசனம் இல்லாத ஜெபம் வீணானது, வசனம் இல்லாத விசுவாசம் வீணானது, அதெல்லாம் வேஸ்ட். வசனம் இருக்கணுங்க, பேசிக்கா, அடிப்படையா, அஸ்திபாரமா, அடித்தளமா வசனம் இருக்க வேண்டும். அதனால தான் பைபிள் படிங்க. பைபிள் படிக்க தெரியலன்னு சொல்லாதீங்க. ஃபோன்லாம் வச்சிருக்கிறீங்க, என்னென்னமோ யூஸ் பண்ணுறீங்க ஃபோனில். ஒரு பைபிளை டவுன்லோட் பண்ணுங்க. இப்போலாம் வந்து ஆப்பே வந்துடுச்சு. பைபிளை டவுன்லோட் பண்ணி அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம் பைபிள் வசனத்தை. சும்மா எனக்கு பைபிள் படிக்க தெரியல, கண்டு தெரியல, காது கேட்கலாம் சொல்லின்னு தெரியாதீங்க. ஆமாம், பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டு அந்த பிரியாணியிலே நல்லா செய்கிற பிரியாணி கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து அது 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க? ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க போயாவது வாங்கின்னு வரீங்க. இயேசு சொன்னார், அழிந்து போகிற போஜனம், அழிந்து போகிற போஜனத்துக்கே இவ்வளோ பிரயாசப்படுறீங்களே. அழியாத நித்திய தேவனுடைய வார்த்தை, இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைக்காக நாம் ஏன் முயற்சி எடுக்கக்கூடாது? பைபிள் படிக்க தெரியல, எனக்கு கண்ணு தெரியல, காது தெரியல, அது இது லொட்டு லொசுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதாவது பண்ணணும். டெய்லி ஒரு 10 அதிகாரமாவது நீங்கள் கேளுங்க வசனத்தை. தெரியலன்னா உங்கள் வீட்டாண்ட படித்த பசங்க இருக்காங்க பாருங்கள். இப்போலாம் பசங்க தாங்க சும்மா கில்லி மாதிரி இருக்கிறானுங்க. 10, 11 படிக்கிற 10வது படிக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு, டேய் எனக்கு பைபிள் கேட்கணும்டா, ஃபோன்லேருந்து எடுத்துக்கிறான்னு சொல்லி பாருங்க. அவன் கிறிஸ்டின் பையனாகவே இருக்க மாட்டான். போட்டு பைபிள்னு போட்டு ப்ளே ஸ்டோரில் போட்டு டவுன்லோட் பண்ணி கேட்கறதுக்கு எடுத்து கொடுத்துடுவான். உங்களுக்கு 2 வகையில் கேட்கலாம். டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைன் பைபிளும் கேட்கலாம், ஆன்லைன் பைபிளும் கேட்கலாம். ஆஃப்லைன் பைபிள்னா உங்களுக்கு நெட்டே இல்லைன்னா கூட நீங்கள் கேட்கலாம், அது ஆஃப்லைன் பைபிள். ஆன்லைன் பைபிளை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நெட்டு இருந்தால் தான் கேட்க முடியும், அது ஆன்லைன் பைபிள். ஆஃப்லைன் பைபிளை டவுன்லோட் பண்ணி கேளுங்க. புரியுதுங்களா? எவ்வளோ இருக்குதுங்க. எதுக்கு நீங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க? உங்கள் வாழ்க்கையை கவனிங்க. நல்லா வைக்க போகிறது ஒன்றே ஒன்று தான் நல்லா வைக்கும். இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை நல்லா வைக்க போகுது. அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே, சரி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த யோசுவா காலேப் தேவனால் சாட்சி பெற்றவர்கள். தேவன் சாட்சி கொடுக்கிறார். காலேப் உத்தமன் சொல்லி சாட்சி கொடுத்தாரு. என்ன சொல்லி சாட்சி கொடுத்தாரு? என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப் கானானுக்குள் போவான். ஆனால் அந்த 40 வருஷத்தில் பாருங்க, எல்லாரும் செத்தாங்க.
ஆனால் இந்த 40 வருஷத்துல இவங்க 2 பேர் சாகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புறவன கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. எல்லாரும் சாவுறான், இவங்க மட்டும் சாவலாம். இவங்க ஜெனரேஷன், யோசுவா காலேபுடைய ஜெனரேஷன் எல்லாம் சாகுறாங்க. ஆனால் அந்த ஜெனரேஷன்ல இவங்க சாவல. தெரியுங்களா? காலேப் 85 வயசு கானான் தேசத்துக்குள்ள போயிட்டார். இப்போ கானான் தேசத்துக்குள்ள போயிட்ட உடனே அவர் சொல்றார், என்ன சொன்னார் தெரியுங்களா? எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இன்னைக்கும் அப்படியே இருக்குது. 40 வயசுல இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்குது, எனக்கு மலைநாட்டை கொடுன்னு கேட்டாரு. இந்த காலேப் தான் அவருடைய பொண்ணு அக்சால், அவங்கள பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ வசனத்துக்கு போலாம். எவ்வளவு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்குது. நான் எதுக்கு இவ்வளவு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன்னா, இதை நான் வசனமா படிச்சு காட்டினா 3 வாரம் போயிடும். இந்த காலேபை பற்றி இவர் செஞ்சதெல்லாம் எடுத்து பேசி, இதெல்லாம் வசனத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் வசனத்தின்படி நான் பேசினேன்னா 2 வாரம் தள்ளிடுவேன் நான். ஆனால் சரி, உங்களுக்கு இதை முடிக்கணும் அப்படின்றது தான். சரி, யோசுவா 15வது அதிகாரம் 16வது வசனம், 17, 18, 19 4 வசனங்கள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா, இந்த யோசுவா புஸ்தகத்திலே வரும், நியாயாதிபதிகள் 1வது அதிகாரத்திலே வரும், இன்னும் சில அதிகாரங்களில் இந்த காரியங்கள் வரும். பழைய ஏற்பாட்டில் உபாகமும், அதுக்கு அடுத்தது யோசுவா வரும். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அல்லேலூயா. காலேப் பாருங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி தேடுறாரு. நம்ம மாப்பிள்ளை எப்படி தேடுவோம்? மாப்பிள்ளை எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ கையில் வருது, நெட்டு எவ்வளோ, கையில் எவ்வளோ, எல்லாம் கேட்போம். சொந்த வீடு இருக்குதா, பெரிய விஷயம். இன்னைக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு பாருங்க. இந்த நீ என்ன ப்ரோக்ராமில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பெண்கள் போடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதை கேட்ட எல்லா வாலிப பசங்களும் ஆடி போயிட்டாங்க. சொல்லிட்டாங்க, ஐயோ லைஃப்ல இது மாதிரி பொண்ணுங்களே வேணாப்பா எனக்கு. ஒன்று தெரியுங்களா? சைனாக்காரன் பெண்கள் இறக்குமதி பண்ண போகிறான். தெரியுங்களா? 2 லட்சத்துக்கு 3 லட்சத்தில் ரோபோட், பெண் ரோபோட்டுகளை. இன்னும் நான் சொல்கிறேன், அடுத்த 10 வருஷம் கழித்து பாருங்க, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கு வீட்டுக்கு பெண்களே தேவைப்படாது. பெண்கள் மாதிரியே ரெடி பண்ணி ரோபோட்டை அனுப்புகிறான் சைனாக்காரன். ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் தான், 3 லட்சம் கொடுத்து வாங்கிட்டோம்னா போதும். அதுக்கிட்ட நீங்கள் சொல்லிடணும், பாத்திரம் கழுவி வைக்கணும், வீடு பெருக்கணும், மாப் போடணும், சொல்லிட்டா போதும். அது எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடும். ஃபியூச்சரில் பாருங்க, நிறைய ஆண்கள் ரோபோட் பெண்களை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது மிஷின் கோளாறாச்சுன்னா ஒரு அடியில் காலி பண்ணிடும். இவன் மனைவினா வாயில திட்டி தான் விட்டுடுவான். அது திட்டாது. மிஷினுக்கு சப்போஸ் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, ஒரே அடி இல்லை கழுத்தை நெரிச்சு கொண்டுடும், காலி தான், லைஃப் போயிடும். இவங்களாவது திட்டினா கூட சோறாக்கி மெதுவாக வைக்கலாம், டொக்குனாது வைப்பாங்க. அது அப்படி பண்ணாதுப்பா, கொண்டு போட்டுடும். ஜாகிரதையா இருக்கணும். உசுரை விட இதெல்லாம் பெருசு கிடையாது. திட்டா திட்டு போறாங்க, பரவாயில்ல, கோச்சா கோச்சிட்டு போறாங்க. அது கொண்டுடும். மிஷின்லாம் சொல்ல முடியாதுங்க. எலக்ட்ரானிக் மிஷினை பொறுத்தவரையிலையும் எப்போ என்ன ஃபால்ட் வரும்னே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடும்? காய அறுக்கிறது பதில் கழுத்து அறுத்துச்சுன்னா போய் சேர்ந்துட வேண்டியதுதான் சீக்கிரமா. இதெல்லாம் வரப்போகுது. எதுக்காக சொல்ல வரேன்னா, மாப்பிள்ளை தேர்றதுக்கு இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைங்க. இப்போ பெண்கள் வச்சிருக்கிறோம் கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணும்னா இந்த ஜாதியில் தான் வேணும். ஃபஸ்ட்டு நல்லா சொல்லுவாங்க தெரியுங்களா, தொடப்ப கட்டியில அடிக்கணும். அதுங்களெல்லாம் ஜாதி கேட்ட ஆண்டவர் சொன்னார், இந்த ஜாதி பிசாசு சாதாரணமாக போவாது. இந்த ஜாதி பிசாசு எப்படி போவாது? எல்லா பிசாசும் இயேசுவின் நாமத்தில் போயிடுமா. ஆனால் இந்த ஜாதி பிசாசு என்ன பண்ணாதான்? போவாதான். உபவாசம் இருந்ததான் போவோமா. அப்போ அது எவ்வளோ பெரிய பிசாசா இருக்கு பாருங்க. இந்த ஜாதி பிசாசுங்க கேட்குது, எங்க ஜாதியில் வேணும் மாப்பிள்ளை, எங்க ஜாதியில் வேணும் பொண்ணு. நான் சொல்றேன், நாசமா போவ நீ. 40 வயசு ஆனாலும் உனக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டா, 40 வயசு ஆனாலும் உனக்கு பொண்ணு கிடைக்காது.
உன் ஜாதியில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கிடைச்சா கூட அடுத்த வாழ்கிற வாழ்க்கைலாம் நரகமாக தான் இருக்கும் உனக்கு. ஜாதிலாம் பார்க்கக்கூடாது. ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும். கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருக்கிறாங்களா, ஆண்டவருக்காக வாழ்கிறவங்களா இருக்கணும். அதை தான் பார்க்கணும். சும்மா இந்த ஜாதி இந்த பணம், சொந்த வீடு இருக்கணும். அடுத்தது ஜாதி பார்ப்பாங்க. அடுத்தது வந்து மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்குதா. நான் கேட்குறேன், ஒரு இடம் வாங்குறது எவ்வளோ தெரியுமா? சென்னையில் கால் கிரவுண்ட் இடம் வாங்கினோன்னா கூட 35 லட்சம் 40 லட்சம் ஆகும். 40 லட்சம் வாங்கி அதை கட்டுறதுக்கு ஆமாம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 30 லட்சம் செலவாயிடும். 75 லட்சம் சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டினான்னா அவனுக்கு 60 வயசு ஆகிடும். அப்போ அவன் சொந்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பொண்ணை தருவானா, உன் பொண்ணு 60 வயசு தாத்தாக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், 60 வயசில் தான் கொடுக்கணும். நீ வந்து என் பொண்ணுக்கு 25 வயசு, நான் 26 வயசில் பார்க்குறேன். 26 வயசு பையன் எங்கே சொந்த வீடு வைப்பான்? அப்போ தான் என் வேலைக்கு அப்போ தான் போவே ஆரம்பிச்சிருப்பான். அவனே கஷ்டப்பட்டு ஊரை சுற்றி அப்பா அம்மா கூட கொடுத்ததை சாப்பிட்டு கூப்பிட்டு காலத்தை ஓட்டி அப்புறம் 26 25 வயசில் தான் சொல்லுவாங்க, டே இப்படியே இருந்தால் பொண்ணு கிடைக்காதுடா, வேலைக்கு போய் வேலை செஞ்சால் தாண்டா பொண்ணு கொடுப்பாங்க, நீ வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கலையோ வந்து கேட்பாங்க பையன் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்ட்டு. V1 சொல்ல முடியாது. V1 வெட்டி ஆஃபீஸரு. என் மாப்பிள்ள என் பையன் V1 சொல்ல முடியாது. அதனால் இந்த கம்பெனியில் பியூனாவது சொன்னாவா தானே பொண்ணு கொடுப்பாங்க. போய் செய்யலான்னு சொல்லி அவனை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக தள்ளி விட்டு அவனே இப்போ தான் 25 26 வயசில் 27 வயசில் எங்கேயோ போய் எங்கேயோ ஒரு 20,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுன்னு இருப்பான். அவனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணணும்னா சொந்த வீடு இருக்கணும்னா நான் சொல்கிறேன், உன் பொண்ணு கல்யாணம் எந்த ஜென்மத்தில் ஆகாது. போ, நீ என்ன பண்ண புத்திசாலியாக 50 வயசுக்கு மேலே இருக்கிறதா பார்க்கணும். சொந்த வீடு அவங்க தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சொல்கிற கேட்டுக்கங்க. நாளைக்கு உங்கள் பொண்ணு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் மறந்துடாதீங்க. இதெல்லாம் கேட்காதீங்க. ஒன்றே ஒன்று பாருங்கள், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறானா, விசுவாசமாக இருக்கிறானா, நல்ல பையனா நல்ல பொண்ணா, ஒழுங்காக சர்ச்சுக்கு போகிறேன்னா பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்க தனிப்பட்ட முறையில். பாஸ்டர் இந்த பையன் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி சபைக்கு எப்படி வர்றான் ஏதா வரான்னு கேளுங்க. நான் சொல்லுவேன், பையன் வந்து சர்ச்சில் உக்காந்துட்டு கை தட்ட மாட்டான், கையை தூக்கி அடலையா சொல்ல மாட்டான், பாட்டு வாய்த்து வந்து பாட்டு பாட மாட்டான், இங்கே சர்ச்சை நடக்கிற இடத்துல ஃபோனை நோட்டிட்டு இருப்பான். அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க பொண்ணு கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. அதே போல் பொண்ணை வந்து கேட்டால் நான் சொல்லிவிடுவேன், பொண்ணு இப்படி இப்படி இருக்கும் சரி கிடையாது, அது மீறி கொடுத்தீங்கன்னா ஊப்பருப்பு. நான் என் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன்ப்பா. நான் வந்து நல்லா இல்லாத பையனை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய ஆள் இவன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நாளைக்கு ஜெபம் பண்ணலன்னா என்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. நான் பாஸ்டர் பயங்கர ஜப வீரன் சொன்னீங்க, 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறா அப்படின்னு என்கிட்ட தானே வந்து நிற்பாங்க. நான் எதுலேயும் நான் சிக்க மாட்டேன்ப்பா. உங்கள் பொறுப்பு. நான் க்ளீனாக சொல்லிவிடுவேன், உனக்கு விருப்பம் தான் கொடுத்துக்கோ, விருப்பம் இல்லைன்னா கொடுக்காத. நாளைக்கு என்கிட்ட வந்து நிற்கக்கூடாது. எவ்வளோ பேர் வந்து நிற்பீங்க? நான் எவ்வளோ பேருக்கு பதில் சொல்கிறது? அப்புறம் வந்து என் மேலே சாபமாக விழும், இந்த பாஸ்டர் தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி விட்டாரு. நான் ஓப்பனாக சொல்லிவிடுவோம்ப்பா, என்கிட்ட வந்தாங்கன்னா. அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க, நீங்கள் இப்போதுலேருந்து தான் திருந்துடுங்க, திருந்த வேண்டியவர்கள் திருந்துடுங்க. ஓகேங்களா? சரி, பையனை கேட்குறாங்க, பொண்ணு கேட்குறாங்க. என்ன பார்க்கணும்? சபைக்கு ஒழுங்காக வரானா, நல்லா ஜெபம் பண்ணுறானா, நல்லா பைபிள் படிக்கிறானா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான், அதை பார்க்கணும். வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பார்க்கக்கூடாது, அதுவும் ரிஸ்க்கு. ரெண்டுமே வேணுங்க. 2 கை இருக்கணும். ஒன்று ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கணும், இன்னொன்று வேலை செஞ்சு சம்பாதிக்கிறவனாகவும் இருக்கணும். அவன் தான் சிறந்த ஆள். சில பசங்க பாருங்க, வேலை வெட்டிக்கே போக மாட்டான், எப்போ பார்த்தாலும் ஜபம், எப்போ பார்த்தாலும் பைபிள். இது ரிஸ்க்கு. இது பாரு, ஆளுகிட்ட பொண்ணை கொடுத்தீங்க, உங்கள் பொண்ணு நாளைக்கு வந்து கண்ணை கசிங்க நிற்கும், சோறு போட மாட்டேன்றாரு. அவர் சொல்லுவார், அவ்வளோ ஒழுங்காக ஜபம் பண்ண சொல்லி என்ன மாதிரி. ஹலோ, ஜபம் பண்ணால் சோறு வராதுங்க. ஜபம் பண்ணுறது அது எதுக்கு ஜபிக்கிறோம்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஜபமும் பண்ணணும், கொஞ்சம் நான் போய் 4 வேலையை செஞ்சு சம்பாதிக்கவும் செய்யணும். வெறும் ஜபம்னா பரலோகத்திலேருந்து ஆண்டவர் அரிசி முட்டி அனுப்புவார். ஜபம் பண்ணால் ஒரு நல்ல வேலை கொடுப்பார். உனக்கு நல்ல வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், அதில் புத்தியாக முன்னேறணும். நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு எல்லா விதமான ஞானத்தை கொடுப்பாரு, கிருபையை கொடுப்பாரு, தயவை கொடுப்பாரு, உன்னை உயர்த்துவார். ரெண்டுமே வேணும், ஜபமும் வேணும், அதுவும் வேணும்.
சில பேர் பாருங்க, ஒன்று ஜபம் 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 அதிலே இருப்பான், இதில் ஒன்றும் இருக்க மாட்டான். சில பேர் பாருங்க அது ஒன்றுமே இருக்காது, பணம் 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 பணம். கவனிங்க, ரெண்டுமே வேணும். ஜபமும் இருக்கணும், பணமும் இருக்கணும். பணமும் இருக்கணும், ஜபமும் இருக்கணும். ஒரே உலகம், உழைப்பே உயர்வு. ராங் ராங் ராங். கடின உழைப்பே உயர்வு, ரொம்ப ராங்கு. கத்தி ஷார்ப்பா இல்லைன்னா பலத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். பைபிள் சொல்லுது, கத்தி ஷார்ப்பா இல்லைன்னா சக்தியை அதிகமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். கத்தி ஷார்ப்பா இருந்தா பலத்தை கம்மியாக பயன்படுத்தலாம். கத்தி ஷார்ப்பா இல்லைன்னா நல்லா 5 விரல பிடிச்சி ஓங்கி அப்படி வெட்டணும். கத்தி ஷார்ப்பா இருந்தா 2 விரல பிடிச்சி அப்படி போட்டாலுமே டக்குன்னு வெட்டிக்கும். ஜபம்ன்றது என்ன தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் ஷார்ப்பாக்குகிற ஒரு இடம். ஜபம்ன்றது என்னன்னா, தேவனுடைய சமூகன்றது என்னன்னா, தேவனுக்காக ஊழியம் செய்வது என்னன்னா, அது உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஷார்ப்பாக்கும். ஆமென். சரி, ஆனால் மாப்பிள்ளை பார்க்கும்போது, பொண்ணு பார்க்கும்போது சும்மா சொந்த வீடு ஜாதி அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. பையன் நல்ல பையனாக இருக்கிறானா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறானா, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறானா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறானா, அதே சமயம் உலக பிரகாரமான வாழ்க்கையிலையும் நான் நம்ம புத்தியாக இருக்கிறானா, அதையும் பார்க்கணும். பார்த்து தான் பார்க்கணும் பொண்ணு மாப்பிள்ளைங்க. இங்கே இவர் எப்படி மாப்பிள்ளை பார்க்குறாருன்னா, ஒரு ஊரை சொல்லி இந்த ஊரை யார் ஜெயிக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணுன்ட்டாரு. அந்த ஊரில் இருக்கிற சாதாரண ஆள் கிடையாது, அரக்கன், ராட்சதன். அந்த ஊரில் ராஜாவாக இருக்கிறவன் யார்? கீரியாத் செப்பேர்ன்ற ஊரில் அந்த ஊருக்கு ராஜாவாக இருக்கிறவன் யாருன்னா அவன் ஒரு ராட்சதன். பொண்ணுக்காக போய் உயிரியாக கொடுக்க போக முடியும்? அவன் பார்த்து அவ்வளோ ஹைட் வெயிட் ஆக்குறான். அவனை போய் அடித்து ஜெயிச்சாதான் பொண்ணுன்னா, போயிட்டு வந்தால் தானே பொண்ணு. போயிட்டு வரல தீர்ந்து நம்ம போயிடுவோம், லைஃபை போயிடும். ஆனால் பாருங்க, அதில் ஒத்னியேல் யாரு? இந்த ஒத்னியேல்னா காலேபுடைய சகோதரன் பையன் ஒத்னியேல். ஒத்னியேல் என்ன பண்றாரு? போய் ஃபைட் பண்றாரு, ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறாரு. அந்த கீரியாத் செப்பேரை பிடிக்கிறார். பாருங்க 17வது வருஷம். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அக்சாலை நான் பாராட்டுறேன். அப்பா அம்மா பார்க்குற பையனை கட்டிக்கினாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை பசங்க, நாங்கள் பார்ப்போம், நீங்கள் கட்டி வைக்கணும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க பசங்கள்லாம். பசங்க பாருங்க, அப்பா அம்மாவுக்கு அந்த வேலையே வைக்கிறது கிடையாது. இவங்களே பார்த்துட்டு சொல்லுவாங்க, நான் பார்த்துட்டேன் இந்த பொண்ணு அந்த பொண்ணு சிம்சோனா இருக்கிறாங்க. அக்ஸாலா இருக்க சிம்சோன் அப்படிதான் பார்த்துட்டு வந்து கண்ணெல்லாம் போச்சு. என் கண்ணுக்கு பிரியமானவன் சொன்னாரு, 2 கண்ணும் காலி. அக்ஸால் பாருங்க, அப்பா பார்க்குறான். நம்மள தான் என்ன சொல்லியிருப்போம், நம்ம வீட்டு பொண்ணா தான் கூட என்ன சொல்லுவோம், என்ன விளாட்றியா, என்னை வச்சு பந்தயம் கட்டுறியா, ஜூது விளாட்றியாடி, என்னை வச்சு எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்கிற, என்ன கேட்டியா, நான் ஒத்துக்கினேனா, எவ்வளோ வார்த்தை வரும். ஆனால் அக்ஸாலை பாருங்க, இந்த விஷயத்தில் பாராட்டணும். நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு, வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. உங்களை விட நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க தான் உங்கள் அப்பா அம்மாங்க. நிறைய பிள்ளைகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனால் இது கரெக்டாக தெரியும். எந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியும். மற்றதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம், கம்ப்யூட்டர் தெரியாமல் இருக்கலாம், டேலி தெரியாமல் இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் இது தெரியும், என் பையனுக்கு எது மாதிரி பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும், என் பொண்ணுக்கு எது மாதிரி பையன் தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அது தெரியும், கரெக்டாக பண்ணி வைப்பாங்க. சில இந்த விஷயத்தில் பாருங்கள், அக்ஸாலை பாராட்டி ஆகணும். அப்பா கல்யாணம் பண்ணி வச்ச பையனை இவர் இந்த அம்மா எந்த வார்த்தையும் கேட்கலங்க, கட்டிக்கினாங்க. ரொம்ப பெரிய விஷயம், நான் பாராட்டுறேன் அக்ஸாலை. 18வது வருஷம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. அவள் புறப்படுகையில் என் தகப்பனத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். கிளம்பிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க. இப்போ வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஒத்தினல் சொல்கிறாரு, எங்கள் ஊருக்கு கூண்டு போகிறோம் பொண்ணை அக்ஸாலை. சரி போங்க. கிளம்புற நேரத்தில் கழுதிலேருந்து இந்த அம்மா உத்தரவு பெற்றுக்கொண்டு, அந்த இடத்த வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒத்தினியல் சொல்லியிருக்கிறார்னு சில மொழிபெயர்ப்பு சொல்லுது. ஒத்தினியல் என்ன சொல்கிறாரா, நீ உங்கள் அப்பா கிட்ட என்ன பண்ணு, ஏதாவது கேட்டு வாயின் வா அப்படின்னு ஒத்தினியல் சொன்னார்ன்ட்டும் சில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. சில மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்லுதுன்னா,
இந்த அக்ஸாலே கேட்டாங்க அப்படின்ட்டு. இதை கேட்டது வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து சொத்துல உரிமை வந்து ஆண்களுக்கு தான் உரிமை, பெண்களுக்கு உரிமை கிடையாது. பெண்கள் கேட்க முடியாது. அவங்க அப்பா அம்மா கொடுக்குறத எடுத்துக்கிட்டு தான் வர முடியும். எனக்கு இதை கூட அதை கூடலாம் அந்த காலத்தில் என்ன பண்ண முடியாது, பெண்கள் கேட்கவே கூடாது, கேட்க முடியாது. ஆனால் இந்த அக்ஸால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அந்த வசனம் சொல்கிறேன், அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில், யார் இடத்துல, கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். முதல்ல கேட்க வேண்டும். அப்பா கிட்ட கேட்கறதுக்கு தைரியம் வேணும். அப்பா கிட்ட கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. அக்ஸாலுக்கு ஒரு அப்பா காலேப், உங்களுக்கு ஒரு அப்பா ஜீசஸ். நீங்கள் கேட்குறவங்களா இருக்கணும். காலேப் கிட்ட இந்த அம்மா கேட்க முடியாது, ஏன்னா உரிமை கிடையாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண் உரிமை இல்லை அப்போ. ஆனால் இவர்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் கேட்கலாம், பெண்ணாக இருந்தாலும் கேட்கலாம், குழந்தையாக இருந்தாலும் கேட்கலாம், வயசானவங்களாக இருந்தாலும் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். இவர்கிட்ட உரிமை கொடுத்து வச்சுக்கிறாரு. கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் வேணும். ஜெபம் என்பது என்ன? தேவனிடத்தில் நாம் கேட்பது தான் ஜெபம். நாம் ஜெபம்ன்றது என்ன? நான் கேட்குறேன், எனக்கு இதுதான் வேணும், ஆண்டவரே எனக்கு இது தேவை. நீங்கள் கேட்க கற்றுக்கணுங்க. கேட்குறவங்களுக்கு தான் கிடைக்கும். இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் கேட்காததுனால உங்களுக்கு கிடைக்குன்றது ரொம்ப கஷ்டம். கேட்காம கிடைக்கணும்னா அடுத்தது பெரிய லெவலில் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் தான் கேட்காமலே கிடைக்கும். நம்ம தான் அந்த லெவலுக்கு போகலையே இன்னும். அந்த லெவலில் இருந்தால் நம்ம லைஃப்பை வேறு மாதிரி இருக்கும் இன்னைக்கு. அந்த லெவலில் அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்துலலாம் இருந்தீங்கன்னா யாருமே பைக்லேயோ சைக்கிள்லையோ வரமாட்டீங்க, நடந்துடலாம், காரில் வந்து நிற்பீங்க. அதனால் கேட்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கணவன்கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும். யார்கிட்ட உத்தரவு வாங்கினாங்க? நிறைய வேலைகளை வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. இந்த ஏவாள் அம்மா இந்த பிசாசுகிட்ட, சாத்தான்கிட்ட, சர்ப்பங்கிட்ட பேச போனாங்க. ஆதாம்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா அந்த கனியே புசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த அம்மா இந்த அக்ஸாலை பாருங்க, அக்ஸாலுக்கு வீட்டுக்காரர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இருங்க எங்கள் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் ஒரு வயல்வெளி வாங்கின்னு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகிறாங்க. ஆனால் ஏவாள் சொல்லவே இல்லை. பிசாசுக்கிட்ட ஏவாள் சொல்லாமலே பேசியிருந்தா பிசாசு ஏமாத்திட்டான், பழத்தை சாப்பிட வச்சுட்டு போயிட்டான். வீட்டுக்கார்ட்ட சில விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். சீட்டு கீட்டு போடுறீங்க, பண்டு கிட்டு பிடிக்கிறீங்க, எதாவது படுறதா தான் காசு விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லி வைங்க அவர்கிட்ட. புரியுதுங்களா? நல்லது சில விஷயங்கள் சொல்றது. அதுக்கு அடுத்தது கழுதையிலிருந்து இறங்கினாள். காலை பார்க்குறாரு, என்ன பொண்ணு கிளம்பிச்சு, திடீர்னு என்ன பண்ணுது, வண்டியிலிருந்து இறங்குது, நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்றால். இப்போ தான் சூப்பரான சப்ஜெக்ட். அப்பொழுது அவள், 19வது வசனம், அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அக்ஸால் என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. ஆண்டவர்கிட்ட போறீங்க, எப்படி போகணும்? எப்போ போனாலும் வந்து ஆண்டவரே என்ன நீங்கள் என்ன வேணாலும் அடிங்க ஆண்டவரே, நான் தாங்கிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஒவ்வொரு முறை ஜெபத்துக்கு போகும்போது ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்படியே சிறு துளி பெருவெள்ளமாயிடும். ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போது என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு ஆசீர்வாதத்தோடு வரணும். புரியுதுங்களா? இந்த அந்த அக்ஸால் இறங்கி வந்தாங்க. வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குது. முதல்ல கேட்கிறவங்களா இருக்கிறாங்க அக்ஸால். ரெண்டாவது வந்து அப்பா கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியணும். என்ன தெரியணும்? அப்பா கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியணும். அதுவும் நான் சொல்றேன், அப்பா கிட்ட, நம்ம அப்பா கிட்ட ஆசீர்வாதம் தான் இருக்குது, சாபம் இல்லை. நம்ம அப்பா கிட்ட என்ன இருக்குது? ஆசீர்வாதம் தான் இருக்குது, சாபம் கிடையாது. அது நமக்கு தெரியணும். இனி நிறைய பிள்ளைகளுக்கு ஏசப்பா பற்றி சரியா தெரியல. ஏசப்பா பற்றி என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? அவர் ஆசீர்வாதமும் கொடுப்பாரு, திடீர்னு கோவம் வந்தால் சாபமும் குத்துருவாரு. அவர்கிட்ட இல்லை, சாபம் கிடையாது. நீங்கள் பரலோகத்தில் போனால் பரலோகத்தில் சாபம் கிடையாது. ஏசப்பா கிட்ட போனால் அவர்கிட்ட தேடி பார்த்தா கூட சாபம் இல்லைன்றவாரு. ஆண்டவரே என்ன ஒரு சாபம் போட்டு அனுப்புங்க ஆண்டவரே சொல்லுவார். என்கிட்ட இல்லைப்பா, அது என்கிட்ட இல்லவே இல்லை.
இயேசுக்கிட்ட பரலோகத்தில் என்ன இல்லை, சாபம் இல்லவே இல்லை, அவர்கிட்ட ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. அது நமக்கு தெரியணும். அக்ஸாலுக்கு தெரியுது பாருங்க, அப்பா கிட்ட கேட்கணும்னு தெரியுது, அப்பா கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியுது, அப்பா கிட்ட என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குதுன்னு தெரியுது. அதை எப்படி கேட்குறாங்கன்றத பாருங்க, ரொம்ப நேக்காக கேட்குறாங்க. ரொம்ப விஷயம் இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு கவனிங்க எப்படி கேட்குறாங்க, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். என்னது வறட்சியான நிலத்தை தந்தீர்? அப்போ என்ன பண்ணியிருக்கிறார், காலேப்பு கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சொத்து எழுதி கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் லேண்டெல்லாம் எழுதி என்ன பண்ணிக்கிறாரு, அக்ஸால் பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. இங்கேருந்து இது இந்த லேண்டெல்லாம் உனக்கு நான் எழுதி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சில லேண்டுங்களை நிலங்களை என்ன பண்ணிக்கிறாரு, எழுதி கொடுத்துருக்கிறார் சொத்தை. அது என்ன சொத்துன்னு கேட்டிங்கன்னா வறட்சியான நிலம். அது என்ன சொத்து? ஹலோ, என்ன நிலம்? வறட்சியான நிலம். இந்த காலேப்பு யோசிச்சிருப்பாரு, அவன் ஒத்துணியல் பெரிய ஆள், அவன்கிட்ட இல்லாத காசா பணமா நம்ம என்னத்துக்கு கொடுக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு வைப்போம், நம்ம பையங்களுக்கு வைப்போம். சரி, பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு கேட்பாங்க, 4 பேர் கேட்பான்ல, உன் பொண்ணுக்கு என்ன செஞ்சேன்ட்டு சொல்லணும்ல, இந்த நிலம் இது ஏக்கர் கொடுத்துருக்குறேன்ட்டு அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஏதோ பிளான் பண்ணி வறட்சியான நிலத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் கொடுக்கும் போதே அக்ஸால் வாங்கும் போதே, அந்த வறட்சியான நிலத்தை வாங்கும் போதே என்ன நீ இந்த நிலம் கொடுக்குற அப்படின்னு கேட்டிருந்தா பிரச்சனையாக இருக்கும், அது கூட கிடைச்சிருக்காது. என்ன ஆயிருக்கும்? ஏன்னா எப்பவுமே பாருங்க, ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதோ ஒருத்தர் ஒன்று கொடுக்குறாங்கன்னா அவங்க ஏதோ விருப்பப்பட்டு ஏதோ பிளான் பண்ணி ஏதோ அவங்க மனசில் தோணி அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம அதை அப்ஜெக்ஷன் பண்ணோம்னா அந்த இடத்துல என்ன ஆகிடும் தெரியும்னா, பிரச்சனை வந்துடும். அந்த இடத்துல என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும். அக்ஸால் கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்லா இல்லாததே கொடுத்தா கூட வாங்கி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. கொடுக்கும் போதே இது எனக்கு வேணாம், இது வேஸ்ட்டு, இது வேணாம், தட்டுதல் பண்ணுறாதீங்க, அவங்ககிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் ஒரு இடமா? சில பொண்ணாக தான் என்ன சண்டை போட்டிருப்பாங்க, இந்த கொடுக்குறதுக்கு நீயே வச்சுக்கோ, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். அப்போவே அப்பா கிட்ட முறைச்சிக்கின்னு இனி செத்தாலும் இந்த பக்கம் என்ன பண்ண மாட்டேன், எங்கள் அப்பா வீட்டு பக்கம் போய் கால் வைக்க மாட்டேன், வாயாடப்பா போகலாம். எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா யோசித்து பாருங்க, ஒரு சாதாரணமான ஆள் கிடையாதுங்க, பெரிய ஆள் காலேப்பு, நல்ல வெயிட்டான ஆள். ஆனால் பொண்ணுக்கு எப்படி கொடுத்தாரு, என்ன நிலம் கொடுத்தாரு, வறட்சியான நிலம் கொடுத்தாரு, சொத்த நிலத்தையாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அக்ஸால் கிட்ட பார்த்தீங்கன்னா, அக்ஸால் ரொம்ப டேலண்டான பெண், புத்திசாலியான ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. அப்பா கொடுத்ததை வாங்கிக்கினாங்க. வாங்கிக்கின்னு ஒன்றுமே பேசலை, எல்லாம் ஊர் ஜனமே கூடி இருக்குது, ஊர் ஜனமே கூடி இருக்குது. ஏன்னா வீட்டு மாப்பிள்ளை வீட்டு போகிறாங்க அக்ஸாலு, ஊர் ஜனமே கூடி இருக்குது. இந்த நேரத்தில் இருந்து கழுது இழுது. சில பொருள் எல்லாம் வாங்கினா அதை சரியான நேரத்தில் கேட்டாதாங்க கிடைக்கும். நீங்கள் அந்த சரியான நேரத்தில் கேட்காம தேவையில்லாத நேரத்தில் கேட்டீங்கன்னா கிடைக்க வேண்டிய பொருள் கூட கிடைக்காம போயிடும். அதுக்கெல்லாம் ஞானம் வேணுங்க, கர்த்தருடைய ஞானம், அறிவு, புத்திலாம் வேணும். கரெக்டாக டேலண்டாக ஒர்க் பண்ணாங்க. கரெக்டாக எந்த நேரத்தில் கேட்கணும் அப்பா கிட்ட வச்சுக்கினாங்க. வறண்ட நிலமாக கொடுத்துருக்குற, வறட்சியான நிலமாக கொடுத்துக்கிற, பரவாயில்ல கொடு. உங்ககிட்ட எப்படி வாங்கினேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அப்பாவை பற்றி பொண்ணுக்கு தெரியாதா சொல்லுங்க. அப்பா எல்லாரும் எதிர்க்க என்ன பண்ணுவார், கௌரவமாக செய்வார். ஆனால் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுவார், அந்த கௌரவம் பார்க்க மாட்டார், போத விடுப்போ அப்படின்னு. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அக்ஸால் அப்பாவை பற்றி நல்லா. அவங்க என்ன பண்ணாங்க, அழகாக இறங்குனாங்க. இறங்கி எந்த நேரத்தில் இறங்கணும், எல்லாம் இறங்கினோன்னு ஊர் ஜனமே பார்க்குது, என்ன அக்ஸால் இறங்குறா, அப்பா கிட்ட போகிறா கேட்குறாங்க. அப்போ தான் ரொம்ப அழகாக பேசுனாங்க, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், நீர் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால். எப்படி கேட்டாங்க, அப்பா நான் கொடுத்தீங்க, நல்ல இடம் தான் கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் இதை விட தண்ணி இருக்கிற இடமா எனக்கு வேணும்ப்பா. காலைப்பால மறுக்கவே முடியல. புரியுதுங்களா? நீர் பாய்ச்சலான கேட்கணுங்க. நான் சொல்கிறேன், நம்ம அப்பா கிட்ட ஏசப்பா கிட்ட நிறைய இருக்குது, நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நீடித்த ஆயுசுனால கேளுங்க. நீங்களே சும்மா ஆண்டவரே 70 வருஷம் போதும் ஆண்டவரே, நல்ல நீடித்த ஆயுசுனால கேளுங்க. நல்ல ஆசீர்வாதத்தை பெருசாக கேளுங்க. படிப்பெல்லாம் பெருசாக கேளுங்க. சும்மா இந்த டிகிரி 2 டிகிரி படித்தா போதும் இல்லை ஆண்டவரே, பிஹெச்டி பண்ணணும், கலெக்டர் ஆகணும் ஆண்டவரே, ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் கேட்கணும். சும்மா இந்த 2 டிகிரி போதும், 3 டிகிரி போதும்,
வீட்டில் சொல்லுவாங்க, போதும்னா போதும் படிச்சதெல்லாம், இந்த டிகிரி முடிச்சா போய் வேலை செய், 4 காசு சம்பாதி. நல்லா படிக்கணும்னு கேளுங்க, ஆண்டுட்டு ஞானத்தை கேளுங்க, அறிவை கேளுங்க, புத்தியை கேளுங்க, நல்ல ஞாபக சக்தியை கேளுங்க, நல்ல ஆசீர்வாதங்களை கேளுங்க, நீடித்த ஆயுசை கேளுங்க, சுகத்தை கேளுங்க, பலத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க, சமாதானத்தை கேளுங்க, சந்தோஷத்தை கேளுங்க, நிம்மதியை கேளுங்க. அவர்கிட்ட இருக்குதுங்க, ஏராளமாக இருக்குது. இந்த அம்மா பாருங்க, ரொம்ப சூப்பராக அழகாக கேட்டாங்க, எனக்கு நீ என்ன பண்ண வேண்டும்? வறட்சியான நிலத்தை தந்தீர், நான் அதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி, எனக்கு அது போதாது, நீர் பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு பாருங்க, மேல்புறத்திலோ கீழ்ப்புறத்திலோ நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். 2 மடங்கு ஆசீர்வாதம். எத்தனை மடங்கு? வறட்சியான நிலமோ ஒன்று, மேல்புறத்தில் கீழ்ப்புறத்தில் நீர் பாய்ச்சலான நிலமோ ஒன்று. 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தட்டாங்க அக்சால். சில நேரத்தில் நமக்கு அப்பா கிட்ட இருக்குது, நம்ம அப்பா கிட்ட நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு என்ன பண்ண தெரியுங்களா? அதை கேட்க தெரியணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் கேட்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, ஒன்னே ஒன்று தான் சொல்லணும், உம்முடைய சித்தம் ஆக கடவுது ஆண்டவரே. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் சித்தத்துக்கு ஒப்புக்கிடு, அவர் சித்தத்துக்கு ஒப்புக்கிடு, அவர் சித்தத்துக்கு ஒப்புக்கிடு. சித்தன்றது என்ன? உனக்குள்ள வருகிற விசுவாசமே அவருடைய சித்தம். உங்களுக்குள்ள வருது பார்த்தீங்களா ஒரு விருப்பம், அந்த விருப்பம் தாங்க தேவனுடைய சித்தம். தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்ட்டு விருப்பமாக இருக்கிறாரோ அதையெல்லாம் உங்கள் உள்ளத்தில் ஒரு விருப்பமாக கொடுப்பாரு. உங்கள் விருப்பம் தான் தேவனுடைய சித்தம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம கேட்கக்கூடாதுங்க, ஆண்டுகிட்ட கேட்கக்கூடாது, அவரா கொடுப்பாரு. குஷ்டரோகி வந்து, குருடம் வந்து, சப்பானி வந்து, பல வியாதியில் இருக்கிறவங்க வந்து ஆண்டுகிட்ட நிற்கிறான். அவன் வந்து சொல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்ட்டு, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்ல அவன் வந்து நின்னான். இயேசு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் தான் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வையிடணும், ஆண்டவரே இந்த குஷ்டரோகி நீக்கணும், ஆண்டவரே நான் சப்பானியா இருக்கேன் நடக்கணும், ஆண்டவரே நான் ஊமையா இருக்கிறேன் பேசணும், நான் செவிடனா இருக்கிறேன் என் காது கேட்கணும். அவன் சொல்றாங்க, அவன் விருப்பத்தை சொன்னா. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ இந்த அக்சால் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் 2 மடங்கு ஆசீர்வாதம். வறட்சியான நிலத்தை கொடுத்தாலும் அந்த அம்மா அந்த நேரத்தில் என்ன பண்ணல, எதிர்க்கல, அப்ஜெக்ஷன் பண்ணல, பிரச்சனை பண்ணிக்கல, வாங்குதை வாங்கிக்கினாங்க. கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டு என்ன பண்ணாங்க, இன்னொரு ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டாங்க. அக்சாலுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். நான் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால எல்லா வறட்சியான நிலங்களுக்கு பதிலாக நீர் பாய்ச்சலான நிலங்கள், எல்லா விதமான பழைய நன்மைகளை விட இப்போ செழிப்பான நன்மைகள் 2 மடங்கு உங்களுக்கு வருவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஓகே, நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்க, நான் போகணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அக்சாலை குறித்து இவங்க அதிகமாக தியானிக்க உதவி செய்யுங்க. இன்னும் நிறைய காரியங்களில் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் அக்சாலை குறித்து பார்க்கும்போது தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. ஆண்டவரே, தகப்பன் கொடுத்ததை ஆண்டவரே அது நல்லா இல்லைன்னா கூட வாங்கி வச்சுக்கினாங்க, ஆனால் நல்லதையும் கேட்டு வாங்கிக்கினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, நாங்களும் அநேக வேலையில் அக்சாலை போல பொறுமையாக இருந்து ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்று இந்த பூமியில் நாங்கள் நன்றாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தொடர்ந்தப்பா இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதிகன மகிமை மாட்சிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.